எல்லாம் நலமாக நடக்கும்போது கடவுளை வணங்குவது எளிது. ஆனால் சோதனைகள் வரும்போதுதான் அதே நம்பிக்கையுடன் இருப்பதே உண்மையான பக்தி ஆகும். அந்த உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தவே சோதனைகள் நமக்கு வருகின்றன. வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்கள் தான் ஒருவருக்கு முதிர்ச்சியையும் மற்றவர்களின் வழியை கண்டு இரக்க குணத்தையும் நமக்கு தருகின்றன. கஷ்டங்களை சந்தித்த நல்லவர்களால் தான் பிறருக்கு உண்மையான ஆறுதலை கூற முடியும். சுருக்கமாக சொல்ல போனால், கப்பல் கரையில் நின்று கொண்டிருந்தால் அதற்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் கப்பல் உருவாக்கப்பட்டதே கடலில் பயணம் செய்வதற்காகத்தான். அதே போல் நல்லவர்கள் சோதிக்கப்படுவதும் அவர்களை முடக்குவதற்காக அல்ல, அவர்களின் முன்னேற்றத்திற்காகத்தான். நல்லவர்களுக்கு சோதனை வரும், ஆனால் ஒருபோதும் வீழ்ச்சி வராது என்பதுதான் பெரியோர்களின் வாக்கு. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.